ஹாய் நண்பா, நம்ம எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கின். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் வச்சுக்கோங்க. என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு பொன் ஒன்று கண்டேன் அப்படிங்கிற அந்த படத்தை பற்றி ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ இந்த பொன் ஒன்று கண்டேன் அப்படிங்கிற படம் வந்துட்டு எங்கே ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னா வந்துட்டு ஓடிடி தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்துட்டு கலர்ஸ் தமிழ் அப்படிங்கிற ஒரு இதில் வந்துட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ மறக்காம அந்த படத்தை செக் பண்ணி பாருங்க. அண்ட் இப்போ அந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் நான் இன்னும் பார்க்கல, இந்த படத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், இந்த படத்தில் என்ன இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும், அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக இந்த ரிவ்யூ பாருங்க. பட் ஆனால் வந்துட்டு இந்த படம் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். அண்ட் அதை சொல்றதுக்கு நான் வந்து கொஞ்சம் கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ மேபி புரியலாம், புரியாமல் இது போகலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொன் ஒன்று கண்டேன் அப்படிங்கிற இந்த படம் வந்துட்டு பெண் ஒன்று கண்டேன் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு படம் 90s 80s ஏதோ இருக்குது. ஸோ அதை கட் பண்ணால் வந்துட்டு அதில் பெண் இதில் பொன் அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இந்த பொன் ஒன்று கண்டேன் இதில் வந்துட்டு அசோக் செல்வன் அண்ட் வந்துட்டு அஸ்வத்தா, ஸோ அவர் ஏதோ நடிச்சிருக்காரு. ஸோ இந்த ரெண்டு பேரில் வந்துட்டு அந்த இன்னொரு கேரக்டரிசம் இருக்குல்ல, இந்த இன்னொரு கேரக்டரிசம் வந்துட்டு ஒரு நிமிஷம் படத்தோட கதையை சொல்லிடுறேன். ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு சின்ன வயசுலேயே ஒரு பொண்ணுக்காக அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க. ஸோ அவரோட லைஃப் ஜேர்னி ஒரு ட்ரெயினில் போகும்போது எந்த மாதிரி இருக்குது, இவரோட லைஃப் ஜேர்னி இன்னொரு ட்ரெயினில் போகும்போது என்ன மாதிரி இருக்குது அப்படின்லாம் சேர்த்து வச்சு ஒரு இடத்துல பாயிண்ட் வந்துட்டு இடிக்குது. ஸோ இடிக்கும் போது ரெண்டு ட்ரெயின் மோதுது. ஸோ மோதும் போது அந்த இடத்துல அங்கே பார்த்தா காரத்தோட பரிமாணத்தில் மாறி அவன் நல்லா இருக்கான், இவன் என்ன இப்படி இருக்கான், அங்கே நல்லா இருந்தானே இங்கே இப்படி இருக்கான். ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட கொஞ்சம் ட்விஸ்ட் எல்லாம் இருந்துச்சு. இது நல்லாண்டா போகும், ஏதோ கொஞ்சம் வித்தியாசமா கொண்டு வர போறாங்க, பேங் பேங் அப்படிங்கிற மாதிரி அடிச்சுட்டு சாக போறாங்க, சரி யாரோ ஒருத்தங்க ஜெயிப்பாங்க, ஸோ அந்த மாதிரி காமிக்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த படம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி இல்ல, இந்த படம் வேற அப்படின்னு சொல்ல வச்சுட்டாங்க. ரெண்டு பேரையும் பிடிச்சிருக்கே, ஆனா ஒருத்தர் தான் சூஸ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா வந்துட்டு இந்த இன்னொரு ஹீரோ யாருன்னா, இந்த ஜெயிலர் படத்துல ரஜினி சாருக்கு மகனா அவர் வரல, ஸோ அவர் தான் இந்த படத்துல இன்னொரு ஹீரோ. ஸோ அவர் வந்துட்டு இந்த படத்துல ஒரு லுக் காமிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த லுக்கு வயசு இதெல்லாம் விட்டுட்டு அசோக் செல்வனுக்கும் அண்ட் அந்த அஸ்வத் தான் பேர் நினைக்கிறேன். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ரெண்டு பேரும் முட்டிட்டு இருக்காங்கல்ல, சரி ஒரு கட்டத்தில் வந்துட்டு ஒரு பாயிண்ட்ல சேர்ந்துருவாங்க. ஸோ சேர்ந்து அவங்க நண்பர்லாம் ஒன்னா இருப்பாங்க. அண்ட் வந்துட்டு அவர் இருக்கிற பிளேஸ் இவரை கூப்பிட்டு வந்துருவாங்க. ஸோ இவரை கூப்பிட்டு வந்து அப்படியே வந்து நல்லா போயிட்டு இருக்கும். திடீர்னு ஒரு பொண்ணை பார்த்து லைக் வந்துட்டு இவர் வந்துட்டு இந்த மாதிரி அப்படின்னா என்ன சொல்றது, ஒரு பொண்ணை இவங்க பார்ப்பாங்க. பட் ஆனால் அந்த பொண்ணு வந்துட்டு அசோக் செல்வன் வந்துட்டு ஏற்கனவே கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் ஆன ஒரு பொண்ணு. ஸோ இவன் லவ் பண்றதுனால, இந்த ஒரு பையன் லவ் பண்றதுனால அசோக் செல்வன் கொஞ்சம் கில்ட்டியா ஃபீல் ஆகும். ஸோ எப்படி இவன் லவ் பண்ணி எப்படி ஐயோ அப்படின்னு வந்துட்டு அவன் திரும்ப லவ் பண்ணுவான், திரும்ப லவ் பண்ணுவாரு. ஸோ திரும்ப லவ் பண்ணும்போது வந்துட்டு அங்க கொஞ்சம் நிறைய வித்தியாசமான மேட்டர் நடக்கும். ஆனா இதுல அங்க காமிச்சது என்ன அப்படின்னு வந்துட்டு காமெடி. இதை கண்டிப்பா அந்த அஸ்வத் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்குது, அசோக் செல்வன் அப்படிங்கிற கேரக்டர் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு கேரக்டர் அந்த விஜயகாந்த் படத்துல மகனா வருவார்ல, ஸோ அந்த ஒரு கேரக்டர் வந்துட்டு இங்க இந்த படத்துல கொஞ்சம் வில்லனிசமா பிளே பண்ணியிருந்தா, ஒரு காமெடியை தவிர்த்துட்டு கொஞ்சம் வில்லனிசமா பிளே பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ஒண்ணுமே தெரியாது இவனுக்கு வந்துட்டு ஒரு சிட்டி வாழ்க்கைனா என்னன்னே தெரியாது அப்படிங்கிற ஒருத்தங்க தான் வெளில கொண்டு வந்து சிட்டி வாழ்க்கையை அனுபவிக்க வச்சு கொஞ்சம் மாடலா அவனை மாத்தி விட்டுடுறாங்க. ஸோ மாடர்ன் கல்ச்சர் உள்ள வரும்போது வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனையும் சேர்ந்து வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அங்க இருந்து வந்ததுனால நல்லவனாவும் இருக்க வாய்ப்பு இருக்கு, கெட்டவனா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்க சிட்டில இருக்கிற நல்லவனும் கிடையாது, கெட்டவனும் கிடையாது. அண்ட் கிராமத்துல இருந்து வந்தான் அப்படிங்கிறது அவனும் கெட்டவனும் கிடையாது, நல்லவனும் கிடையாது. இது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதுல கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றேன். ஸோ படம் என்ன கேட்டீங்கன்னா வந்துட்டு நான் எதிர்பார்த்தது ஒண்ணு, அங்க நடந்தது ஒண்ணு, ப்ரெடிக்டபிளா இல்லை. பட் ஆனா வந்துட்டு நல்லா இல்லை. ஒரு சாஃப்ட் அண்ட் ஒரு ஸ்லோ ஜானர், ஸ்லோனா ரொம்ப ஸ்லோ இல்லை, பட் சாஃப்டா ஒரு ரொம்ப ஃபைட்லாம் இல்லாம காமெடி கலந்த ஒரு மூவி பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த படத்தை நீங்க ட்ரை பண்ணலாம். நான் பார்க்கலன்னு சொல்ல மாட்டேன், நீங்க ட்ரை பண்ணலாம், அவ்வளவுதான். என்ன கேட்டீங்கன்னா இந்த படத்தை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் த்ரில்லரா கொண்டு போயிருக்கலாம்னு தோணுச்சு. ஏன்னா ஒரு பொண்ணு இப்படி அவனை பார்த்து லவ் பண்ற மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தா இது அவனோட ஒய்ஃப்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் விட்டு கொடுக்குற மாதிரி போயிட்டு அப்புறம் பிரச்சனை வந்து நடக்குது. அப்போ இவன் வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி போயிருக்கலாம். ஏன்னா அந்த ஒரு வில்லேசமான ஒரு கேரக்டர் இருக்குல்ல, ஸோ அந்த கேரக்டர் வந்துட்டு இவனை எப்படி நம்ம தோக்கடிக்கிறது, அந்த பொண்ணு நமக்கு தான். ஸோ அதுக்கு இவன் என்னெல்லாம் வேலைப்பாடுகள்லாம் பண்ணி கடைசியில் வந்துட்டு ஏதாவது ஒரு இம்பாக்டான ஒரு ஸ்டோரி வச்சு அதுல கொண்டு போய் ஒரு பிளேஸ் பண்ணி இவன் வந்துட்டு சரி ஓகே இதனாலதான் அவன் டைவர்ஸ் பண்ணிருக்கான், அவங்களே சேர்ந்தா நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் கொண்டு போய்க்கலாம் எனக்கு தோணுச்சு. இப்ப நீ சொல்ற அப்ப இந்த படத்தை பார்க்கும்போது உனக்கு அது ப்ரெடிக்டபிள் ஆயிடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நம்ம ஒன்னு பார்த்து ஒன்னுல நொந்து ஒன்னு எதிர்பார்த்து ஒன்னு பேசுறோம். ஸோ அப்போ இது வந்து இதுதான் இந்த கதையில வந்துருச்சு அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ அப்ப நம்ம படம் பார்த்துட்டு இருக்கும்போது சில வேளை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது.
இவன் அடுத்து என்ன பண்ண போறான், இந்த வெளி விதமான கேரக்டர் அடுத்து என்ன பண்ண போகுது அப்படின்னு அவனுக்கு தோணிருக்கு. ஆனா அங்க நடந்தது என்ன, அவனை ஒரு காமெடியா ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த படத்துல காமெடியா வச்சு செஞ்சுட்டாங்க. அசோக் செல்வன் ஒரு கேரக்டர் வந்துட்டு ஒரு டாக்டரா இருந்துட்டு ஒரு பேஷண்ட்ஸை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா வந்துட்டு இங்க இவர் வந்துட்டு காமெடியா அவங்க அம்மாவை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ ஒரு 3 விதமான கேரக்டர் தான் ஃபர்ஸ்ட் நோட்டிஃபை பண்றாங்க. என்னன்னா வந்துட்டு சமையல் பண்ணவே தெரியாது அப்படிங்கிறவங்க தான் வந்துட்டு அந்த பொண்ணு. ஸோ அவங்க வந்துட்டு சமையல்ல கலக்கிட்டு இருக்காங்க. நல்ல ஸ்கூல்ல டானா இருந்த ஒருத்தன் தான் வந்துட்டு கடைசியில பார்த்தா அம்மாஞ்சியா ஒரு மூஞ்சியை வச்சுக்கிட்டு சரி நமக்கு என்ன பண்றது நம்ம அப்படி இருந்துருவோம். ஸோ அந்த மாதிரி இருக்காரு. குண்டா ஒரு மாதிரி வந்துட்டு ஒரு சப்பியா இருந்த ஒரு பையன் தான் வந்துட்டு கடைசியில டாக்டரா இருந்துட்டு ஒரு ஃபிட்டான உடம்பு வச்சுட்டு வெல் செட்டில்டா இருக்காரு. ஸோ இன்னைக்கு நல்லா இருக்கிறவன் நாளைக்கு நல்லா இருப்பான்னு தெரியாது, நாளைக்கு நல்லா இருக்கிறவன் இன்னைக்கு நல்லா இருப்பான்னு தெரியாது. ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்தை வந்து சொல்ல வந்தாங்க. பட் ஆனால் காமெடியா சொல்லிட்டாங்க. அண்ட் வந்துட்டு அந்த ஒரு சுந்தரி அப்படிங்கிற ஒரு பொண்ணு. ஸோ அந்த பொண்ணை வந்துட்டு உங்களுக்கு சின்ன வயசுல பிடிக்கும். ஸோ அந்த பொண்ணு தான் இவ அப்படின்னு நினைச்சிட்டு காதலில் விழுந்துட்டு இருக்கும்போது கடைசியில் பார்த்தா அந்த பொண்ணு என்ட்ரி கொடுப்பாங்க. ஸோ அது யாரு அப்படிங்கிறதையும் படத்தை பாருங்க. தப்பா இருக்கான் முதக்கா, ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கான். அவன் ஒரு டிக்கெட் டைம் அவன் ஒரு விஷ செடி. அண்ட் இந்த படத்தை நீங்க ட்ரை பண்ணலாமா? இவ்வளவு நேரம் ஏதாவது நான் ஒப்பிச்சேன் இல்ல, இந்த படத்தை நீங்க ட்ரை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா என்ன கேட்டா வந்துட்டு இந்த படத்தை தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்றேன். இல்ல ஒரு லவ் ஜானர் வித் காமெடியோட ஏதோ லைட்டா பண்றாங்க, பார்க்கலாம் லைட்டா பார்க்கலாம், சும்மா டைம் போல பார்க்கலாம் அப்படின்னா வந்து கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த படம் நான் 5 out of எவ்வளவு கொடுப்பேன் அப்படின்னா வந்துட்டு 3 தான் கொடுப்பேன். ஸோ 3 கிடையாது, பட் மேபி அந்த ஒரு 2 பேரோட ஒரு லவ், ஒரு நல்ல லவ்வும் பிளஸ் வந்துட்டு ஒரு காமெடியும் கலந்து கொண்டு கொடுத்துருந்தனால வந்துட்டு சரி ஓகே ட்ரை பண்ணலாம், கொடுக்கலாம், இந்த பாயிண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு தோணுது. அண்ட் இந்த படம் பொண்ணு வந்துட்டு கண்டிப்பா இந்த படம் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுங்க. ஏற்கனவே நீங்க படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா அந்த படத்துல உங்களுக்கு என்ன இருக்குது என்ன இல்லை, சுத்தமா நல்லா இல்லையா இல்லை பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பா சொல்லுங்க. என்ன கேட்டீங்கன்னா ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ் தான். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி தோணுது அப்படிங்கிறத கண்டிப்பா சொல்லுங்க. அண்ட் நீங்க இந்த படத்தை இப்போ இல்லை நான் இன்னும் பார்க்கல இனிமே தான் பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு இனிமே அந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷன்ல திரும்ப வந்து சொல்லுங்க பார்த்துட்டு, சரியா? ஸோ அது மட்டும் இல்லாம வந்துட்டு புதுசா பார்க்குறியா தம்பி தங்கை அண்ட் அண்ணா அப்பா பண்றதுக்கு அண்ணா எல்லாரும் வந்துட்டு கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்துட்டு பாவம் பையன் கத்திட்டு இருக்கான் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஸோ அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காம நோட்டிஃபைல ஆன் பண்ணி விடுங்க. திஸ் இஸ் மாஸ்டர் ஸ்கின். பாய்.